அவன் சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் அவரோட ஹார்ட்டை திறந்து எல்லா விஷயத்தையும் அவங்ககிட்ட ஷேர் பண்ற. சின்ன பையன்கிட்ட சாமுவேல் வாயன் அவனுக்கு கொஞ்சம் கூப்பிடுங்க. இவன் பேரு சாமுவேல் தான். சாமுவேல் வா, இவன்கிட்ட நான் சொல்றேன் என்னோட கதையை. இவன் கேட்குறான், சாமுவேல் என் ஒய்ஃப் ரொம்ப அடிக்கிறாடா, இங்கே பாரு சோறே ஆக்க மாட்டுறா, ரொம்ப கஷ்டமாகுது, சாப்பிட்டே 3 நாள் ஆகுதுடா, என்னை யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்கடா, அவன் பாருங்களேன் எப்படி இருக்கிறான். இல்லை ஹலோ, யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய ஆண்டவர் சாமுவேல் கிட்ட என்னங்க சொல்லியிருப்பாரு? நடக்க போற காரியங்கள், ஏலியின் குடும்பத்தை பத்தி அவன் கேட்க ஆயத்தமா இருந்தோன்னே எல்லா ரகசியத்தையும் என்ன பண்றாரு சாமுவேல் கிட்ட சின்ன பையங்க சொல்றாரு. நான் சொல்றேன், நீங்க கேட்கறதுக்கு தயாரா இருந்தீங்கன்னா கர்த்தர் நிறைய ரகசியங்களை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவாரு. சங்கீதம் 145:18 இப்படியா சொல்லுது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். ஹலோ, உண்மையா கேட்கணும். இன்னைக்கு கர்த்தர் என் கூட பேச போறார். நான் சொல்லட்டுமா, அப்படி நீங்க வாங்கல, ஆண்டவர் உங்களை வெறுமையா அனுப்பவே மாட்டார். ஏதாவது ஒரு காரியத்தை கர்த்தர் உங்ககிட்ட சொல்லாம எடுக்க மாட்டார்.